ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெக்ஸி கிச்சன் சமையல். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பாசிப்பருப்பு சட்னி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அது கூட 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாசிப்பருப்பு கரிஞ்சிடாமல் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு வேளை பாசிப்பருப்பு கரிஞ்சிட்டா அந்த சட்னி நல்லா இல்லாமல் போயிடும். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்தளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு வந்ததும் எண்ணெய் எதுவும் இல்லாமல் பாசிப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் பாசிப்பருப்பு வறுத்த எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 4-5 பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூடவே 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னிக்கு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன துண்டு அளவு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த டைமில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட் ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு சட்னி இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு முதல்ல பாசிப்பருப்பை ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை அரைச்சதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னியை நீங்கள் கெட்டி சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.